வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். நான் முத்துலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஓட்டு மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நாகர்கோவில் சைடு செய்வாங்க. செஞ்சு ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. சாப்பாடு சரியில்லைன்னா இதை சாப்பிட்டாலே நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஒரு நேரம் சாப்பாடுக்கு பதிலாக இதை கூட சாப்பிட்லாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் ஓட்டு மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் அதை ஃபேனுக்கு கீழே ஒரு 1/2 hour போட்டிருந்தோன்னா முதல்ல தொட்டு பார்த்திங்கன்னா அந்த அரிசி நம்ம கையில் ஒட்டும். ஒரு 1/2 மணி நேரம் ஃபேனுக்கு கீழே போட்டிங்கன்னா அந்த அரிசி கையில் ஒட்டாத பதத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும்போது அதை எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு அலசல் வச்சு நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்து நம்ம மாவாக ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாத பதத்துக்கு வந்த பிறகு மாவாக ரெடி பண்ணிக்கிறோம். இதில் இந்த மாவு மல்டி பர்பஸ் மாவுன்னு சொல்லலாம். நிறைய இதில் என்னெல்லாம் செய்யலாம்னா அதிரசம் செய்யலாம். இதில் வறுத்து வச்சா இடியாப்பம் செய்யலாம், புட்டு செய்யலாம் வறுத்து வச்சோம்னா. அப்புறம் முறுக்கு செய்யலாம், தட்டை செய்யலாம், சீடை செய்யலாம், சீவல் செய்யலாம். மொத்தத்தில் இது மல்டி பர்பஸ் மாவுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாவு இப்போ வச்சுருக்கோம். அதில் நம்ம அலசினது போக கப்பி கொஞ்சம் கிடைக்கும். அந்த கப்பியை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை தோசைக்கு அரைக்கும் போதே கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மோர் குழம்புக்கு கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சு நம்ம சேர்ப்போம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அது கூட இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை வறுத்து புட்டு மாவோடு சேர்த்துக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி அந்த குருணையும் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சொரசொரன்னு மாவு. இப்போ நாம் வறுக்கிறதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அது ஒரு சின்ன கிண்ணத்தில், அந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் தேங்காய் போட்டோன்னா 4 கிண்ணம் இந்த பச்சரிசி மாவு நம்ம அலசி வச்சுருக்கிற மாவு போட போகிறேன். 4 கிண்ணம் போட்டு அதை நாம் சிம்லே போட்டு நாம் வறுக்க போகிறோம். அது கூட என்னெல்லாம் சேர்க்குறோன்னா, தேங்காய் ஏற்கனவே இருக்குது, 4 கிண்ணம் மாவு போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், சால்ட்டு. அடுத்து ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு, தண்ணி அந்த உப்பு கரையணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு, அப்புறம் அதை நல்லா விரவிட்டு, கைட்டு நல்லா விரவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனில் வச்சிங்கன்னா சிம்மில் தான், பெரும்பாலும் சிம்மில் தான் வச்சு நாம் அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ நாம் அதை நல்லா விரவி எடுத்துக்க போகிறோம். கைட்டே நல்லா அந்த தேங்காவோட பால் அதெல்லாம் இந்த பச்சரிசி மாவோட நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு, இந்த உப்பும் எல்லா இடமும் கலந்துக்கிற மாதிரி பண்ணிவிட்டு, அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி சிம்லே போட்டு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதை வறுக்கும்போது நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிறேன். நல்லா ப்ரௌனாக கடைசி ஸ்டேஜில் அந்த ஜீரகமுமே நமக்கு வாயில் போட்டால் பொறு பொறுன்னு இதாகும். தேங்காவுமே உருண்டு உருண்டு தேங்காவுமே பொறு பொறுன்னு நம்ம சாப்பிட்டா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரை நாம் வறுக்க வேண்டியது இருக்கும். இதை கேரளா இங்கெல்லாம் நம்ம திருவனந்தபுரம் அவங்க அந்த சைடெல்லாம், நாகர்கோவில் சைடெல்லாம் மண் சட்டியிலே போட்டு உடஞ்ச மண் சட்டியை விறகடுப்பில் வச்சுட்டு வறுப்பாங்க. நம்ம விறகடுப்பு இதெல்லாம் இல்லாதனால நாம் இந்த கேஸ் ஸ்டவ்லே பண்ணுறோம். மண் சட்டியில் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி சிம்லே வச்சுட்டு நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் கருகிடக்கூடாதுங்கிறதுனால கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 1/2 hour கிட்ட ஆகும். 1/2 hour 20 minutesஸாவது ஆகும் அட்லீஸ்ட்டு. அது அந்த கலர் கிடைக்கிறதுக்கு. கொஞ்சம் மணமும் வரும். கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறம் கலர் மாறும்போது மணம் வரும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல, இட்லி ஹாஸ்டலில் சாப்பாடு பிடிக்கலைன்னா காலையில் ஒரு டைம் இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு பிள்ளைங்க சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான டிஷ் இது. அதனால் இப்போ கை விடாமல் அதை கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜில் அது கொஞ்சம் மணலாக ஆன மாதிரி அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நல்லா அது வறுபடுறது நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், அப்போ தான் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. நல்லாவே கலர் மாறி நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்களா, ஓரளவு நல்ல கலர் மாறி இருக்குது. இப்போது நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு, நம்ம கிண்டும் போதே நல்லா அந்த மாவு ரெடி ஆகிட்டுங்கிறது தெரியும். நம்ம அந்த ப்ரௌனாக வந்திருக்கு பார்த்திங்களா. இது மாவோட பதம் வந்துருச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு.
நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதான் ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு பாட்டிலில் போட்டு கொடுக்கலான்னு சொன்னேன். இதை வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றி ஒரு ஸ்பூன் போட்டு, சீனி சேர்க்க விருப்பப்படாதவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா அதில் கொஞ்சம் உப்பு இருக்குது இல்லையா, தேங்காய் உப்பு போட்டிருக்கோம். அப்படி இல்லை குழந்தைங்கன்னா சுகர் போட்டு கொடுங்க, ஸ்பூன் போட்டு கொடுங்க. சாப்பிட்டா பசிக்கவே பசிக்காது. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இது வந்து ஈக்குவல். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு தேங்காய் எண்ணெயோட மணம், தேங்காவோட மணம் நல்லா வரும் இந்த மாவில், ஓட்டு மாவில். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.